அனைவருக்கும் வணக்கம். இன்றைய லீகல் அப்டேட்ஸ், அது பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார வழக்கில் கோயம்புத்தூர் நீதிமன்றமானது அதிரடி தீர்ப்பு வழங்கியதில்லை, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதனுடைய இப்போ செஷன்ஸ் கேஸ் நம்பர் 2020 அப்போ 3/20 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய சைட்டேஷன் என்னவென்றால், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வர்சஸ் என் சபரிராஜன் அலைஸ் ரிஷ்வாந்த் அண்ட் அதர்ஸ். ஏன்னா சபரிராஜன் தான் A1 அண்ட் அதர்ஸ். இதில் எப்பொழுது, அதாவது ஜட்ஜ்மெண்ட் டேட் டுடே, அதாவது 13/5/2025. இதான் வந்து மகிழா கோர்ட்டு கோயம்புத்தூர். இந்த நீதியரசர் நீதிபதி யார் என்று சொன்னால் நந்தினி தேவி அவர்கள் தான் இந்த அதிரடியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அஃபென்ஸ் மீது இவர்கள் குற்றம் சாட்டப்பட்டது, அதற்கான தண்டனைகள் யார் யாருக்கு என்ன தண்டனை, என்ன அபராதம் என்பதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, இப்போ முதல்ல அண்டர் வாட் ப்ரொவிஷன் த எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர்டு, எந்தெந்த குற்றப்பிரிவுகளின்படி முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது ஆஸ் பர் 154 செக்ஷன் 1 ஆஃப் CRPC. அப்போ இப்போனா 170 செக்ஷன் 1. சரி, முதல்ல பாருங்கள், ஐபிசியில் தான், ஏன்னா சம்பவம் அப்போ 2020 நடந்ததில்ல. அப்போ 120B என்ன, இவர்கள் எல்லோரும் குற்றமுறு சதி, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சதி செய்கிறாங்க. சதி செய்து தான் அந்த பெண்ணை பாலியல் கூட்டு பலாத்காரம் செய்கிறார்கள். 1 366 என்ன அஃபென்ஸ் என்றால் பிள்ளை பிடித்தல் அல்லது ஆள் கடத்துதல், அந்த குற்றத்தை செய்திருப்பாங்க. 354 ஏன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்திருக்கிறார்கள். 354B என்றால் அந்த பாலியல் பலாத்காரம் செய்த பெண்களை நிர்வாணப்படுத்தி இருக்கிறார்கள். 370 டிராஃபிக்கிங் ஆஃப் ஹியூமன் பீயிங், அந்த மனித அந்த பெண்களை எல்லாம் என்ன பண்ணுது, இடி தொழிலுக்கு பயன்படுத்தி இது வியாபார படங்கள்லாம் காட்டி அதை வியாபாரமாக்கியது. 376D ஆஃப்டர் நிர்பயா கேஸ் 2013 அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் இது சேர்க்கப்பட்டது. கேங்ரேப், கூட்டு பாலியல் அந்த பலாத்காரம், இதுதான் சொல்வேன் நாட் லெஸ் தென் 20 இயர்ஸ், 20 ஆண்டுகளுக்கு குறைவில்லாத சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை வரை நீடிக்கக்கூடிய மற்றும் கண்டிப்பாக அபராதம். 376N ஐபிசி, இது என்ன சொல், என்ன பார்த்துங்க, என்னென்னது நம்பர் ஆஃப் டைம்ஸ், அந்த பெண்களை ஒரு முறை அல்ல, நம்பர் ஆஃப் டைம்ஸ்னா பல முறை அந்த பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். 509 என்ன, ஒரு வார்த்தைகள் மூலமாக, சைகையின் மூலமாக, ஒரு செயல் மூலமாக அந்த பெண்ணை என்ன பண்ணுது, மனபங்கப்படுத்திடுதல். 506 மிரட்டி ஆபாச படங்களை காட்டி நம்ம குற்றமுறு மிரட்டல் செய்து அவர்கள் அந்த பாலியலுக்கு இணங்க செய்திருக்கிறார்கள். 384 எக்ஸ்ட்ராஷன், அச்சுறுத்தி பார்த்துருக்காங்க. இந்த படங்களெல்லாம் ஆபாசம் எடுத்துறாங்க, அதாவது இந்த ஆக்டிங் செய்துட்டானுங்க, பாலியல் பலாத்காரம் செய்துட்டானுங்க, அதை வீடியோ ஆடியோ எல்லாம் எடுத்துட்டானுங்க. அதை காட்டி நீங்கள் பணம் கொடுக்கவில்லை என்றால் அல்லது நகை கொடுக்கவில்லை என்றால், இதை கொடுக்கவில்லை என்றால் இதை படத்தை என்ன பண்ணுவோம், வெளியிட்டுடுவோம், எங்கே இன்டர்நெட்டில் வெளியிட்டுருவோம், வாட்ஸ்அப்பில் வெளியிட்டு அச்சுறுத்தி பறித்திருக்கிறார்கள். இந்த குற்றங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 படி 66E அதே மாதிரி 67 இதெல்லாம் சொல்லுதுன்னு சொன்னால், இவ்வாறு எடுத்த படங்களை என்ன பண்ணுறான், இவன் எடுத்து இவனுக்கு அனுப்புகிறான், இவன் அனுப்புகிறான், மொபைல் இவன் அனுப்புகிறான், அவன் இவனுக்கு அனுப்புகிறான், இவன் மாற்றி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க ஆபாச படங்களை மற்றார்கள். அதற்கான பனிஷ்மெண்ட்டு. பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட், சரி 1988 செக்ஷன் 4 பீனல் ப்ரொவிஷன் பாரு, அதாவது பெண்களை அந்த தொல்லை கொடுத்தால் என்ன தண்டனைன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ எத்தனை சாட்சிகள் இந்த நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டது, அந்த விசாரிக்கப்பட்ட பிறகு யார் இந்த இன்வெஸ்டிகேஷன் செய்தார்கள், பிறகு நீதிமன்றம் என்ன தண்டனை வழங்கியது என்பதை பார்ப்போம். இப்போது முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ சரி, அடுத்தது யார் மீதெல்லாம் இந்த எஃப்ஐஆர் A1 to A9 வரைக்கும் யாருன்னு பார்த்துருவோம். யார் என்றால் A1 இவன் தான், A1 சபரிராஜன் 32 வயசு.
முதல் குற்றவாளி அவன் தான். இரண்டாவது குற்றவாளி 34 வயது திருநாவுக்கரசு. A3 யார்னா 33 வயதுடைய சதீஷ். A4 30 வயது வசந்தகுமார். A5 32 வயது மணி அலைஸ் மணிவண்ணன். A6 எதிரி யார் 33 வயது பாபு. A7 32 வயது உள்ள ஆர்னிமஸ் பவுல். A8 இவன் தான் 39 மேக்ஸிமம், அதாவது அதிகபட்ச வயசு 39 தான், அருளானந்தம். A9 33 இயர்ஸு, இவன் அருண்குமார் அலைஸ் அருண். சரி, இவர்கள் எல்லோரும் இன்னொரு விஷயம் என்னவென்றால், அதாவது அந்த அந்த பீரியட் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எந்த அக்கரன்சி எப்போ நடந்ததெல்லாம் அதை பார்ப்போம். இவர்கள் அரசு அந்த பொள்ளாச்சி வழக்கல் ஒரு அப்படியே தமிழகத்தை உலுக்கிய பிறகு கைது செய்யப்பட்ட பிறகு இவர்களுக்கு பெயில் விட்டார்களா என்றால் நோ பெயில். இவர்களுக்கு என்ன பண்ண பெயிலே விடலை. அதே மாதிரி நீதிமன்றத்திற்கு அந்த ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்தார்களா? இல்லை. எல்லாம் வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயே பண்ணுறாங்க. இந்த 15 நாளுக்கு முன்னாலேயும் இன்று தான் நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்டார்கள். எல்லாமே என்ன பண்ண அதே மாதிரி கண்டக்டட் இன் செப்பரேட் ரூம், நீதிமன்ற உள்ளுக்கு வச்சு நடத்தலை. ஒரு கவர்மெண்ட்டு அதுக்குன்னு ஃபண்டு அலாட் பண்ணி தமிழக அரசாங்கம் தனியாக ஒரு அறையை நீதிமன்றமாக ஏற்படுத்தி அங்கேயே விசாரணை செய்யப்பட்டது. அதே மாதிரி பண்ணால் குற்றப்பத்திரிகை யார் தாக்கல் செய்கிறாங்க என்று சொன்னால் சிபிஐ தான் வந்து மாற்றப்பட்டது. சிபிஐ தான் வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள். சரி சார், இந்த 9 பேரும் இவ்வளோ பேரை பாலியல் பலாத்காரம் கூட்டுப்பாலாம் செய்திருக்கிறார்கள். எத்தனை பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகை சிபிஐயால் தாக்கல் செய்யப்பட்டது என்று சொன்னால் 1500 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணீங்கன்னா, இந்த வழக்கிற்காக எத்தனை சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது என்று சொன்னால் மொத்தம் ப்ராசிக்யூஷன் விட்னஸ், அரசு தரப்பு சாட்சியமாக நீதிமன்றத்தில் 48 அரசு தரப்பு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டது. இதில் இன்னொரு பியூட்டி என்னவென்றால், 48 சாட்சிகளும் ஒருவர் கூட எனக்கு தெரியாது, நான் பார்க்கவில்லை, இந்த சம்பவம் பற்றி தெரியாதுன்னு அல்லது மாற்றி சொல்வது எதுவுமே சொல்லவில்லை. யாரும் பிறர் சாட்சியாக மாறவில்லை. சொல்லுவோம்ல, ஹாஸ்டல் விட்னஸ் ஏதாவது இருக்குதான்னு கேட்டால் நோ ஹாஸ்டல் விட்னஸ் இன் திஸ் கேஸ். எல்லாமே ஆஸ் பர் 154 ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் 1872, நவ் 157 ஆஃப் பாரதிய சாட்சி அதிநியம் 2023. அதன்படி யாரும் பிறர் சாட்சியாக மாறவில்லை, அனைவரும் சாட்சியை சொன்னார்கள். சரி, அதே போன்று இந்த வழக்கை சிபிஐ அந்த அரசு குற்றத்துறை வழக்கறிஞராக யார் இந்த வழக்கை நடத்தினார்கள் என்று சொன்னால் சுரேந்தர் மோகன் அவர்கள் நடத்தப்பட்டது. சரி சார், இந்த வழக்கில் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, என்னென்ன எவிடன்ஸ்களை என்னென்ன சாட்சியங்களை கொடுத்ததனால் இந்த குற்றவாளி அனைவருமே நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் தீர்மானிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொன்னால் வாய்மொழி சாட்சியமாக. அடுத்து என்ன பண்ண எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் சப்மிட்டட். இதில் தான் நிறைய பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் இருந்ததில்ல, வாட்ஸ்அப் குரூப் இவங்க எப்படி மாட்டாங்கன்னு சொன்னால், இவங்க இதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்புடைய பெயர் என்னவென்னு தெரியுமா? பாருங்க, வாட்ஸ்அப் குரூப் பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப்பே ஒன்று ஆரம்பிக்கிறானுங்க. எவ்வளோ கொடூரம் பாரு. இந்த பெண்களை இவ்வாறு ஒரு ஆசை வார்த்தைகளை கூட்டி எல்லாரும் படிக்கிற மாணவிகள்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது சொல்லி, அதுதான் பாருங்க, TN41 அட்டாக் பாய்ஸ். TN41 என்பது அந்த பொள்ளாச்சியினுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதை வச்சுட்டு என்ன பண்ண அட்டாக் பாய்ஸ், தாக்குகின்ற நாங்கள் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி இது ஒரு குரூப் இருக்குல்ல, இந்த குரூப் மூலமாக அவர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தல ஆர்ஜி கார் கேஸு, அதே மாதிரி கிருஷ்மா குட்டி கேஸ்லாம் பார்த்தோம், எல்லாமே ஃபோன் மூலிமா தான். இங்கேயும் அந்த ஃபோனில் மூலமாக எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் மூலமாக அனைத்து எவிடன்ஸையும் திரட்டி எல்லா விஷயங்களையும் இந்த சிபிஐ ஆனது சாட்சியும் எல்லாம் ஒன்றை விடலை எல்லா சாட்சியும் தாக்கல் செய்தார்கள். சரி, எல்லாம் முடிஞ்சிச்சு. சரி, மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அஃபென்ஸு சிபிஐயால் டோட்டல் அஃபென்ஸு 76. சிபிஐ என்ன பண்ணாங்க, சார்ஜ் ஷீட் பண்ணும்போது அந்த 1500 பக்கங்களில் 76 குற்றச்சாட்டுகளை இவர்கள் வைக்கிறார்கள். அதில்
66 நிரூபிக்கப்பட்டது, எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல். சரி, இப்போ முக்கியமாக தண்டனை வழங்கப்பட்டது இதுதான், 376D 376Eல. சரி, இப்போ யார் யாருக்கு என்னென்ன தண்டனை இந்த நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது என்று சொன்னால், A1 இருக்கான்ல, A1க்கு 4 லைஃப். என்ன சார் லைஃப்னா என்ன? லைஃப்னாவே அவர் இயற்கையாக மரணம் அடைகின்ற வரையில் சிறைச்சாலையில் இருந்து அங்கே உயிர் போக வேண்டியது தான், அதான் லைஃபே. சார் அப்போ 4 லைஃப் எப்படி சார் இவருக்கு என்று சொன்னால், ஏற்கனவே 57 ஐபிசியில் சொல்லியிருப்பாங்க, ஒருவருடைய மனிதனுடைய ஆயுள் காலத்தை சட்டப்படி எவ்வாறு எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும், ரெக்கண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வாறு கணக்கிடுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் 20 ஆண்டுகள் சொல்லியிருப்பாங்க. 20 ஆண்டுகள் 57 படி. இப்போ என்ன, செக்ஷன் 6 ஆஃப் பிஎன்எஸ் பாரதிய நியாய சட்ட 2023 படி 20 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா இவருக்கு என்ன, 80 ஆண்டுகள் சிறையில் இவன் இருக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார்கள். அதே போன்று ஃபைன் அப்புறம் டோட்டலாக பார்த்துருவோம். A2க்கு 5 லைஃப். 5 லைஃப் நான் 100 வருஷம். சரி, இவன் A3 சதீஷ்க்கு எவ்வளோ, 3 லைஃப், 3 ஆயுள் தண்டனை 60 ஆண்டு காலம். இவன் A4க்கு 2 லைஃப் 40 வருஷம். இவனுக்கு A5க்கு 5 லைஃப் 100 வருஷம் சிறைச்சாலையில். இவனுக்கு A6க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைஃப் தான், அப்போ 20 இயர்ஸ். அடுத்து A7 பார்த்தீங்கன்னா 3 லைஃப் 60 ஆண்டுகள். அப்புறம் A8 இவர் 20 இயர்ஸ். அடுத்து A9 பார்த்தீங்கன்னா 1 லைஃப் 20 இயர்ஸ். இவர்களுக்கு இவ்வாறாக இந்த தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது, சிறை தண்டனை கண்டிப்பாக. சரி, சிறை தண்டனையுடன் இதில் அண்டு ஃபைன் இருக்கும். அப்படின்னா ஃபைன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அந்த விக்டிம் பாதிக்கப்பட்டவருக்கு அந்த அவருடைய என்ன சொல்லியிருப்பாங்க, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் ரீஹாபிலிட்டேஷனுக்காக அந்த அபராதத்தை வழங்கப்படுதல் வேண்டும் விக்டிம்னு சொல்லியிருப்பாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க, ஃபைன் 85 lakhs 85 லட்சம் அபராத தொகையாக அவர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 10 to 15 lakhs விக்டிம் காம்பன்சேஷன். கண்டிப்பாக என்ன பண்ணோம், 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரை அந்த விக்டிம் காம்பன்சேஷன், பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த இழப்பீட்டு தொகையினை வழங்கப்படுதல் வேண்டும் என்று கோயம்புத்தூர் மகிழா நீதிமன்றமானது இந்த தீர்ப்பிலே தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். எனவே இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து வாட் இஸ் வாட்டை என்னன்னு பார்த்துருக்குறோம். ஜட்ஜ்மெண்ட் வந்தவுடனே நம்ம டீட்டெயிலாக என்னென்ன இந்த பனிஷ்மெண்ட்டு எல்லாம் என்ன என்பதை நாம் டீட்டெயிலாக பார்ப்போம் என்று கூறி அடுத்த ஒரு லீகல் அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.